பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய வார்த்தையோடு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாள்லையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, கண்ணீரோடு உங்க வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அநேக நேரத்துல உங்க மன கஷ்டத்தினால கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும்போது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆயிருமோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ, நம்ம சூழ்நிலை தெரிஞ்சா நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி உங்க துயரத்தை தேக்கி கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்க கண்ணீருக்கான பதில் வரப்போகுது. இங்க ஒரு பாத்திரம் எப்படிதான், அன்னாளுங்கிற பாத்திரம் வேதத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நீங்க வீடுகளில் வாசித்துக்கோங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மன துயரத்தோட கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் வந்து இருக்கிறாள். அவளுக்கு வார்த்தை கூட வரல. சுத்தி இருக்கிற நபர்ல ஒரு நபர் கூட வந்து கேட்கிறாரு, என்ன நீ குடித்து வெறி கொண்டு இருக்கிறியா? உனக்கு தெய்வ சமூகத்தில் எப்படியா நீ வரணும்னு சொல்லி கேலி கிண்டல் கூட பண்ற அளவுக்கு, ஒரு குற்றச்சாட்டுற அளவுக்கு அந்த பாத்திரம் காணப்படுது. ஆனா ஆக்சுவலி அவ மன கஷ்டத்தோடு வந்து நிற்கிற. அநேக நேரத்துல உங்க மன கஷ்டத்தின் மத்தியிலையும் உங்களை கேலி கிண்டலோ இல்ல குற்றம் சாட்டப்படுகிறதோ இப்படி நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நீ இன்னைக்கு வரைக்கும் தேக்கி வச்சிருந்த அந்த கண்ணீருக்கும் அந்த துயரத்துக்கான பதில் இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா வரும். மழை கண்டிப்பா பெய்யும். அது பெய்யறதுக்கான காலம் வந்துடுச்சு. அதனால உனக்கு பதில் தருகிற காலம் வந்துடுச்சு. உன் கண்ணீரை தேவன் கண்டுட்டாரு. நீ இன்னைக்கு வரைக்கும் வடித்த கண்ணீருக்கான பதில், நீ மறைவாக வடித்த கண்ணீருக்கான பதில் இந்த மாதம் உனக்கு தெரியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நீ ஒன்றும் செய்யாண்டா. அவருடைய பாதத்தை, அவருடைய சமூகத்தை மாத்திரம் பற்றி உன் இருதயத்தில் இருக்கிறத அவர்கிட்ட ஊற்றிவிடு. அன்னாலை போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.